வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேயா? சரி, நான் அதை திருப்பி சொல்றேன். நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், இன்டர்ஜெக்ஷன், கன்ஜங்ஷன் அண்ட் ப்ரெபோசிஷன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். இந்த 8 விஷயம் சொன்னேன் இல்லையா, அதுல நம்ம எல்லாத்தையும் இப்ப தெரிஞ்சுட்டு குழப்பிக்க வேண்டாம். 2 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன்னைக்கு எடுத்துப்போம். ஓகே, ஒண்ணு நவுன், இன்னொன்னு ப்ரோனவுன். இப்படின்னா என்ன எனக்கு தெரியலையே, நான் முதல் வாட்டி கேக்குறேன் மேம், எனக்கு இது என்னன்னே புரியல. நவுன்னா இட் கேன் பி a person, a place. பர்சன்னா ஒரு நபரா இருக்கலாம், பிளேஸ் ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பொருள். இந்த பொருள் வந்து உயிருள்ள பொருளா இருக்கலாம், உயிரில்லா பொருளா இருக்கலாம். அதை நான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்வேன்? இட் கேன் பி மெட்டீரியலிஸ்டிக் ஆர் இதுக்கு வந்து ஒரு உணர்ச்சியா கூட இருக்கலாம். இப்ப என்னோட ஃபீலிங்ஸ், கோபம், சிரிப்பு, ஆங்கிரி, ஸ்மைலிங், whatever it is also included in thing. இப்போ ஒரு மரம், செடி, கொடி, ஈவன் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், ஒரு உயிருள்ள ஜீவன், ஒரு உயிரில்லா ஜீவன் சொன்னேன் இல்லையா, அதுவுமே இதுல அடங்கியிருக்கு. அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ். So all these 4 things, person, place, things, animals or birds, இந்த திங்ஸ்லயே நான் உயிருள்ளது உயிரில்லாதது அப்படின்னு நான் பிரிச்சேன் இல்லையா. So I am categorizing in itself animals and birds as well, living and non-living organisms. Okay, living things or non-living things. Okay, so person means நபர், place is இடம், thing is பொருள். Okay, இப்ப இந்த person வந்து it can be a name of a person or a name of a place. இப்ப நீங்க எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிருப்பீங்க. திருச்சி, மதுரை, சென்னை, எங்க வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? Hopefully my board is clear now. Okay, thank you. So first one, person. இது வந்து ஒரு ஒரு இடத்தோட பேரா இருக்கலாம், ஒரு நபரோட பேரா இருக்கலாம். It can be a name of a person or a name of a place. Name of a person means Rama, Lakshmana, David, Johns, or a place like Trichy, Madurai, Singapore, Dubai. It can be anything. It can be a name of a person, place, what I told now, a thing. It can be a table. நான் இப்ப டேபிள்ல வச்சு எழுதிருக்கேன். இந்த டேபிள் வந்து என்னோட பொருளா இருக்கு. இல்லாட்டி ஒரு பறவை, ஒரு பீகாக், ஒரு லயன், எது வேணாலும் இருக்கலாம். இந்த அனிமல், இந்த பேர்ட் கேட்டகரியில அது வந்துருக்கு. கரெக்டா? சோ இதெல்லாம் வந்து நவுனுங்கிற இதுல நம்ம படிக்கிறோம். ஓகே, இந்த நவுன்ஸுமே அதை ஃபர்தரா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. சரியா? அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல நவுன்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப அந்த நவுனுக்குள்ள 4 சப் கேட்டகரி. ப்ராப்பர் நவுன், proper noun, common noun, collective noun. இதெல்லாம் முதல் வாட்டி கேட்கறத நமக்கு ஏதோ புதுசா இவ்வளோ சொல்றாங்களேன்னு தோணும். நம்ம ஒரு பழக்கத்துல இதெல்லாம்
சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், திருப்பி திருப்பி கேட்டோம்னா ஈஸியா போயிடும். இது எதுவுமே கஷ்டமான விஷயமே கிடையாது. இங்கிலீஷ்ங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். நம்ம தினப்படிக்கு ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி ஒரு சென்டென்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா போயிடும். இஃப் அட் ஆல் வி மேக் அ பிராக்டிஸ் of saying at least 1 or 2 sentence and communicating to our friends, it will be a very easy thing. Okay, it is not at all a tough job. So first one, proper noun. Proper noun na enna? இப்ப அவன், அவள் அப்படிலாம் போட்டா அந்த அவனுக்கு என்ன பேரு அப்படிலாம் தெரியாது. பொதுவா நான் அவன் சொல்றா போல இருக்குல்ல, அது என்னன்னு தெரியல. I am not at all mentioning what is that person's name. Correct. So if at all I am mentioning the person's name specifically, then it is called as a proper noun. So name of a particular person or a place. இப்ப என் பேர் மானசா. So my name is to be a proper noun. So whenever I'm writing a proper noun, the first letter should always be in capital letter. Okay. நான் ஃபர்ஸ்ட் வேர்ட் அந்த என்னோட பேர் எழுதுறது, என்னோட பேரோட முதல் எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். The first name of my first letter of my name should always be in a capital letter. Okay. Or a place. For example, Chennai. I'm residing in Chennai. So Manasa lives in Chennai. So here Chennai is also a noun. Manasa is my name, Chennai is my place. So here it constitutes a noun. இது வந்து ஒரு ப்ராப்பர் நவுனா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேயா? ஓ, அடுத்தது காமன் நவுன். பொதுவா காமன்னா என்ன? நம்ம சாதாரணமா ஒரு வார்த்தையா சொல்றது என்ன சொல்றோம்? காமன். காமன்னா பொதுவா. காமன் நவுன், it is common to every person or thing or a class அப்படின்னு அதுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. It is common to every person or class or its kind. இப்ப ஒரு பாய், ஒரு கேர்ள், அந்த மாதிரி பொதுவா தான் சொல்றோம். அதுக்கு வந்து பேர் என்னங்கிறது சொல்ல. இப்ப இந்த பாயோட நேம் கிருஷ்ணா, ஒரு பிளேஸோட பேரு திருச்சி, அதெல்லாம் ப்ராப்பர்னா. காமன்னா if I'm mentioning only it as a place, the place doesn't have any name to it. Boy, he doesn't, the name of the boy or a girl is not being mentioned over here. Correct. So a teacher, நம்ம நிறைய டீச்சர்ஸ் படிக்கிறோம் இல்லையா ஸ்கூல்ல. பொதுவா டீச்சர்னா நம்ம எந்த டீச்சர்னு சொல்லுவோம்? சொல்ல முடியாது. So here teacher is seen to be a common noun. Okay, boy. I'll write down the examples. Boy, girl, ஒரு பையன், ஒரு பொண்ணு, இல்லாட்டி ஒரு டீச்சர், இதெல்லாம் வந்து காமனா இருக்கு. பொதுவுமே பர்டிகுலரா எதுலையுமே சொல்லப்படல. சோ இது வந்து காமன் நவுன். ஓகேயா? இதுதான் ரெண்டாவது. முதல்ல என்ன பார்த்தோம்? முதல்ல பார்த்தது ப்ராப்பர் நவுன். செகண்ட் ஒன் இஸ் அ காமன் நவுன். தேர்ட் ஒன் இஸ் அ டிஃபரெண்ட் கைண்ட்ஸ். தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கலெக்டிவ் நவுன். ஒரு கூட்டமா ஒரு நிறைய விஷயம், ஒரு நிறைய பொருள், நிறைய விஷயங்கள் கலந்ததா இருக்கா, சேர்ந்ததா இருக்கா, அத வந்து கலெக்டிவ் நவுன். You can define it as name of a person or things put together collectively. Persons or things taken together. இப்ப ஒரு ஆள் ஒரு இடத்துல நிக்கிறான் தனியானா, we can easily make it out as only a one person is standing in that stadium or something. If many people are gathered in that stadium, நிறைய பேர் அந்த இடத்துல, அந்த ஸ்டேடியத்துல, இப்ப கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறோம்,
ஒருத்தர் பார்க்க போவாளா, நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. So there will be a crowd. It's not a single person who's watching a match. It is a crowd of people who are assembled in the stadium who is going to watch the match. So the crowd is the word used as a collective noun. The crowd. crowdங்கிறது என்ன, கூட்டமா, நிறைய, ஒரு சிங்கிளா ஒரு விஷயத்த சொல்லாம நிறைய ஒரு கலந்ததா சொல்றோமா, அததான் நான் வந்து கலெக்டிவ் நவுன்ல சொல்றேன். இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? நான் இப்ப வந்து கலெக்டிவ் நவுன் பத்தி பேசிட்டு இருக்கேன். Person, things taken together. Persons, things taken together. இதான் சிம்பிள் டெஃபினிஷன் இதுக்கு. ஓகேயா? இதை வந்து எப்படி சொல்லுவாப்பா, ஒரு ஒரு கூட்டத்துல நிறைய மாடு இருக்கு அப்படின்னோம்னா there are many cows அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா a herd of cows. அந்த ஹர்டுங்கிறது கலெக்டிவ் நவுன் ஃபார்ம் ஆஃப் இந்த கூட்டமா இருக்கிறதுக்கு. ஓகே, herd of cows. When there are more than two or more things, then that particular word is to be called as a collective word, right? So herd of cows, this is one of the example. When we say there are many birds, that many birds is, that word many is being replaced with a word called flock of birds. Spelling is FLOCK. It is spelled as flock of birds. இப்ப என்கிட்ட 2 செப்பல் இருக்கு, ஒரு 2 ஜோடி செப்பல் இருக்குன்னா அதை நான் எப்படி சொல்லுவேன் இங்கிலீஷ்? pair of shoes அப்படிதான் நான் சொல்லுவேன். So all these words are the collective form word. Okay, herd, flock, pair of shoes. Okay, group of students. இப்ப நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்ல இருக்கிறத நம்மள எப்படி சொல்லுவா? group of students அப்படின்னு தானே சொல்லுவா, கரெக்டா? இதெல்லாம் கலெக்டிவ் நவுன். ஸோ நம்ம மொத்தம் 3 பார்த்திருக்கோம். நவுன்ல வந்து 3 விதமா. as of now I have told 3 things: proper noun, common noun, collective noun. Okay, the next one, fourth one is abstract noun. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா இது வந்து ஒரு குவாலிட்டியை குறிக்குது. நான் சொன்னேன்ல, நவுனை இனிஷியலா நான் சொல்லி கொடுக்கறத என்ன சொல்லியிருப்பேன்? இட் கேன் பி அ பர்சன், பிளேஸ், திங். அந்த திங் வந்து உயிருள்ள ஜீவனா இருக்கா, உயிர் இல்லாததா இருக்கலாம், ஒரு உணர்ச்சியா கூட இருக்கலாம்னு சொன்னீங்கன்னா, அந்த உணர்ச்சி ஒரு குவாலிட்டியா கூட அது இருக்கு அப்படின்னா, நேம் ஆஃப் அ குவாலிட்டி கேன் பி quality or an action or a state. அது எந்த இடம் மாற்றம் அது. ஓகே, இப்ப அவன் வந்து ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னா, இல்ல நேர்மையானவங்க தான் அவனோட ஒரு குணாதிசயமா இருக்கு. இட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் தட் பர்சன். கரெக்டா? கார்த்திக் இஸ் வெரி ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட். கார்த்திக் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கான்பா, ரொம்ப ஒபீடியன்ட், எது பண்ணாலும் கரெக்டா பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த ஒபீடியன்ட்ங்கிற வேர்ட் வந்து அவனோட குவாலிட்டியை குறிக்குது. கரெக்டா? இல்லாட்டி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? she is very kind to her sister. அவ வந்து அவ தங்கைட்ட ரொம்ப அன்பா பாசமா இருக்கா. இங்க இந்த கைண்ட்ங்கிற வேர்டு வந்து என்னவா இருக்கு? அவளோட குவாலிட்டியை வந்து சொல்லுது. கரெக்டா? சோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே, the next one we might not use at many places,
but it is a part of our curriculum. It is a part of our curriculum. We learn that as well. Okay. Mostly we use all the four things, all the four types of noun which I told: proper noun, common noun, collective noun, abstract noun. The next one is material noun. அது வந்து ஒரு ரா மெட்டீரியலோட பேரோ இல்லாட்டி ஒரு பொருளோட, இப்ப வந்து கோல்டு, சில்வர், பிளாட்டினம், காட்டன், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பொருள் இல்லையா, அது கொடுத்திருக்கிற பேர், ஒரு மெட்டலுக்கு கொடுத்திருக்கிற பேர் அந்த கோல்டு அதெல்லாம். So that is considered to be a material noun. Okay. So until now, I'll do a quick recap. We learned what is a noun and 5 of its type. Noun, it can be a name of a person, place, a thing. Thing can be a living thing or a non-living thing. And and if you further bifurcate the noun, they are of 5 types. They are proper noun, common noun, collective noun, abstract noun, and the 5th one is abstract noun. Fine. இதெல்லாம் different types of noun நம்ம இப்ப படிச்சோம். இன்னொன்னு second type of second part of speech I would have told. We'll be learning 2 things, right? So first one, noun, we have completed. We have completed what is noun and noun parts of noun. Okay. The next one is pronoun. ப்ரோனவுன் அப்படின்னா என்னப்பா? இது இங்கேயும் நவுன் இருக்கு, இங்கேயும் நவுன் இருக்கு, அப்படின்னா என்ன? ப்ரோனவுன்னா என்ன? எனக்கு புரியலையே அப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட்டுக்கோங்களேன். திருச்சி இஸ் மை நேட்டிவ் பிளேஸ். திருச்சி இஸ் நோன் ஃபார் இஸ் ஹேவிங் மெனி டெம்பிள்ஸ். திருச்சி இஸ் வெரி ஹாட். ஐ லைக் திருச்சி வெரி மச். இப்படி சொல்றத the first 3 sentence when I told, Trichy is being told repetitively. It is not good to hear as well. எனக்கு கேட்கறதுக்கே நன்னால திருப்பி திருப்பி திருச்சி திருச்சின்னு மொதல் வார்த்தையா நான் சொல்றத, திருச்சி வந்து என்னோட சொந்த ஊர், திருச்சியில வந்து நிறைய கோயில் இருக்கு, இப்படின்னா அந்த திருச்சிங்கிற வேர்டையே மொதல் வேர்டா யூஸ் பண்றத ஒரு மாதிரி நன்னா இல்ல கேட்கறதுக்கு, ஏதோ திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காளே அந்த மாதிரி இருக்கு. கரெக்டா? அதை நான் எக்ஸாம்பிளா எழுதி காமிச்சு அதை வந்து நான் வேற எப்படி பெட்டரா எழுதலாம், ஹவு கேன் ஐ ரைட் இட் இன் அ பெட்டர் வே, வில் செக் இட் அவுட். ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி சிம்பிள். நான் மாட்டும் திருச்சி திருச்சின்னு எழுதிட்டே போனா பாக்குறதுக்கும் போர் அடிக்குது, கேட்கறதுக்கும் போர் அடிக்குது இல்லையா? அதை வந்து வேற எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம்? வெரி ஹாட் இப்படி நான் 2 சென்டென்ஸ் எழுதிட்டேன். ஹவு கேன் ஐ டெல் இட் இன் அ பெட்டர் வே? How can I say these 2 sentences in a better way instead of repeating the first word, this one? Okay. Trichy is my native place. It is very hot. This sounds a little better way, right? The word, it sounds in a better way. When I replace the word Trichy with the word it sounds quite nice to hear, right? It is very hot. Then, so what is pronoun? When a word is used in place of a noun, the same noun, instead of using the noun, I am replacing with the word it over here. Okay, so Trichy is my native place. It is very hot. This sounds good. I will give another example. Sakshi is my friend. சாக்ஷி இஸ் மை ஃப்ரெண்ட். சாக்ஷி வந்து என்னோட ஃப்ரெண்டுப்பா. அவ வந்து நல்லா டான்ஸ் ஆடுவா. சாக்ஷி வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுவா.
அப்படின்னு நான் சொல்லுவேன். சாக்ஷி dances well or சாக்ஷி dances very well. சூப்பரா ஆடுவான்னு சொல்லிட்டாங்க. So again the Sakshi word is being repeated. Instead of writing this, if I replace it with a word, I hope you guys would have guessed by now which word if I write over here, it will be better to hear. Instead of writing Sakshi, if I continue my sentence, she dances very well. The word Sakshi is being replaced with the word she. So she is the pronoun of the noun word Sakshi. Correct. In a previous example, I told Trichy is my native place, and Trichy is my native place. Trichy is very hot. So it became a place, right? Trichy is a place. So I had to replace the word Trichy with the pronoun it. இட்டுங்கிற ஒரு சொல்லால நான் திருச்சிங்கிறத வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி சொல்றேன். திருச்சின்னு திருப்பி சொல்லாம I am replacing it with it. Here I am replacing Sakshi with she. Right? I'll give another example. Dhoni. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல தோனி கிரிக்கெட் பிளேயர். தோனி இஸ் மை ஃபேவரட் கிரிக்கெட் பிளேயர். உங்க எல்லாருக்குமே தான் நினைக்கிறேன். கரெக்டா? Dhoni plays for Chennai Super Kings. சூப்பர் பா. எல்லாருக்கும் தெரியும். Or I'll write as Dhoni is in CSK. Okay. So instead of writing Dhoni again in the next sentence, I can write he represents or he is in CSK team. The word Dhoni, this is a noun. He is being replaced with the word he. He is the pronoun. He, she, it. He வந்து ஒரு பையனோட பேர். அந்த பேர் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்குன்னா அதை வந்து நான் ஹீங்கிற ஒரு சொல்லால ரீப்ளேஸ் பண்றேன். போன எக்ஸாம்பிள்ல சாக்ஷின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். சாக்ஷிங்கிற பேர் பதிலா ஷீனை வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல ப்ரோனவுனா நம்ம யூஸ் பண்ணோம். So when it comes to a place, Trichy became it, right? So he, she, it, these are all the pronouns in my examples. Okay, hopefully everyone understood the concept which I taught today, and we'll ensure that we learn a new word in every of our class. In every class of us, we'll try to learn a new word, and we'll ensure that we'll use it in our daily life, so that நம்ம வந்து ஒரு புது வார்த்தையை கத்துண்டா போலயும் ஆயிருக்கும். இன்னொன்னு நம்ம பழக்கத்திலயும் அந்த சென்டென்ஸ் வேர்டையும் யூஸ் பண்ணோம்னா நமக்கும் ஒரு புது வார்த்தை கத்துண்டா போலயும் ஆயிருக்கும் இல்லையா? So we'll do that in our upcoming class. So I'm asking you guys, I'm open for the questions. If you guys have any doubt as such, you can ask me now. Doubts? Okay. If any issues like my voice isn't that much clear, or am I not able to teach the concept well, you can tell me. I'll just make a note of it, and I'll ensure that I'll present it in an even more better manner in the next class. இத வந்து நான் சொன்னது வந்து பொறுமையா சொல்லல, இன்னும் தெளிவா சொல்லணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்தா கூட அதை நான் வந்து இன்னும் பெட்டரா என்ன மாத்திட்டு நான் இன்னும் ஈஸியா இன்னும் சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். ஓகேயா?
Hope the examples were quite simple and easy for you guys to remember also. Right? Okay, thank you. So Ananya has told that very clear. Okay. Fine. Every one of you should make a thing to speak in English. It's not a mandatory thing to be done, but when you make it as a practice to speak in English, right? Even you guys can make it in a you can present yourself in a confident manner. நமக்கு ஒரு லாங்குவேஜ் ஒண்ணு புதுசா தெரிஞ்சோம் நம்ம சொல்றோம்னா அது வந்து நமக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் கூட கொடுக்கும் இல்லையா? சோ நம்ம அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இனி வர கிளாஸ்ல இருந்து நம்ம ஒரு புது வார்த்தை கத்துப்போம். We learn a new word and we learn a sentence for that, and you guys also try to put that word in your daily life somewhere or some or you can just tell it out to your friend and use that word to your friend so that he will learn as well and you guys will also be familiar with that word. Okay. ஓகே, தமிழ் இன்னும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணணுமா? ஃபைன். நான் பேசுறத ரெண்டுமே கலந்ததா பேசுறேன். ஸோ தட் இங்கிலீஷும் நல்லா வரணும். அதே போல புரியாதவாளுக்கும் நான் தமிழை பேசுறதும் திருப்பி அது ரிப்பீட் பண்றா போல இன்னும் பெட்டராகவும் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். தமிழ் யூஸ் பண்ணுங்க, புரியல. ஓகே, தமிழும் இங்கிலீஷுமா இப்ப நான் என்ன சொல்றேனோ அந்த சென்டென்ஸை வந்து நான் தமிழையும் சொல்லி இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன். ஏன்னா அது என்ன சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி வருதுங்கிறது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? அதனாலதான் நான் ரெண்டும் கலந்ததான் சொல்றேன். கொஞ்சம் இனிஷியலா கஷ்டமா இருக்கும், பழக பழக நமக்கு ஈஸியா போயிடும். ஓகேயா? ஓகே மேம். ஓகேடா, தேங்க்யூ. ஓகே மேம். நம்ம அடுத்த வரப்போற பாடங்கள் எல்லாம் வந்து ஒரு பாட்டு முறையாவும் ஒரு போயமை வந்து மெமரைஸ் பண்ணா இன்னும் பெட்டரா எப்படி ஈஸியா கத்துக்கலாம். ஒரு சினிமா மெட்டு மூலியமாவும் நம்ம கத்துக்கலாம். ஓகே, ஜாலியா கத்துக்கலாம். ஒரு போர் அடிக்கிற ஒரு பாட்டை வந்து ஈஸியா நம்ம பிடிச்சா போல கத்துக்கலாம் நம்ம வர கிளாஸ்ல. உங்களுக்கு நான் எடுக்கிற விதம் பிடிச்சிருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது பண்ணா கூட நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லலாம். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே மேம். Can someone say what were the 8 parts of speech which I told? At least if you could name any one, 2 or 3 also, it would be fine. Register ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்காக சொல்றேன். Okay, you can say Ananya. If at all you remember the entire all the 8 also, it's fine. Or remember here and there also, that is fine. You can say. அங்கங்க ஞாபகம் இருந்தாலும் சொல்லலாம், மொத்தமா ஞாபகம் இருந்தாலும் சொல்லலாம். Fine. Noun, pronoun, verb, adverb. Okay. Interjection, conjunction, adjective, okay, preposition. Super, Ravana. Very nice. Thank you, ma'am. So nounங்கிறது என்னெல்லாம் கவர் ஆகும்னு சொன்னேன், என்னெல்லாம் வந்து நவுன்ல இருக்கும்னு சொன்னேன். Place, person, name, place, things, animals, birds. Super, fine. Okay. இப்ப அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து என்னவா வருது? name is name of a person. Correct? If I say Karaikudi, what place. is it? yes ma'am. Okay. What else I can say? If I'm telling table, what is it? Things, ma'am. Things. Things. Good. Super. What would I say when there are many birds? I had told in the example as well. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருப்பேன். ஒரு கூட்டமா ஒரு பறவைகள் இருக்கா, அந்த flocks of birds. Very nice. Flock of birds.
வெரி குட், சூப்பர். நிறைய கூட்டமா மக்கள் இருக்கா அப்படி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? இதுவும் கலெக்டிவ் நவுன். Crowd. Crowd of people. வெரி குட், சூப்பர், எக்ஸலென்ட். ப்ராப்பர் நவுன்ங்கிறதுல என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். சென்னை இஸ் வெரி ஹாட். சென்னை இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். எப்படி சொல்லலாம்? Chennai is very hot. proper. ம், Chennai is very hot. It Okay. is Ah. my favorite place. favorite place. Yeah. So the place Chennai is being replaced with the pronoun it. கரெக்டா? இதுவே வந்து ஒரு நபரா இருந்தா when it is a person, ஒரு நபரா இருந்தா he or sheங்கிற இதோட ரீப்ளேஸ் ஆகுது. கரெக்டா? Yes, ma'am. ஓகே. Yes, ma'am. ஓகே. Yes, ma'am. ஃபைன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு போயம், அந்த போயமை வந்து ஒரு சூப்பரா ஒரு பாட்டா நம்ம கத்துப்போம். ஓகே, போர் அடிக்காம நல்ல ஒரு பாட்டா அது மெட்டு போட்டு நீங்களே வந்து என்ஜாய் பண்ணி கத்துப்பீங்க. அது போல நம்ம என்ஜாய் பண்ணி கத்துக்கலாம். ஃபைன். Okay, ma'am. ஓகேடா. ஓகே.